ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது நீ கேட்ட மங்களகரமான நல்ல செய்தியோடு தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். ஆம் என் செல்லமே, இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது நீ நினைத்ததெல்லாம் நிறைவேற்றும் விதமாக நல்லபடியாக உன் வாழ்க்கை மாறப்போகுது. இன்னும் சரியா 2 மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அனைத்தையும் இந்த சாயப்பா உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க போறேன். கடந்த காலத்துல அப்படி செஞ்சோமே இப்படி செஞ்சோமே நினைச்சு கவலைப்படாம இந்த நிகழ்காலத்தை நீ நல்ல விதமாக வாழும்போது கண்டிப்பா உன் வருங்காலம் தானாகவே மாறிடும். எவ்வளவு கோபம் வந்தாலும் நீ நிதானத்தோட இருக்க கத்துக்கோ. மனசு உன்னை எவ்வளவுதான் குழப்பினாலும் நீதான் மன அமைதியை உனக்குள்ள உருவாக்கணும். துன்பம் வரும்போதும் பிரச்சனைகள் வரும்போதும் தைரியமாக இருக்க வேண்டியது உன்னுடைய கடமைதான் என் செல்லமே. நீ தோத்து போனாலும் அதுக்காக பெருசா சோர்ந்து போகாம பொறுமையோட நீ இருந்தினா, வெற்றி வரும்போது தன்னடக்கத்தோடு அதை கையாண்டினா கண்டிப்பா உன் வாழ்க்கை இனிமை உள்ளதாக மாறிடும். 1000 தடைகளும் தடங்கல்களும் வந்தாலும் இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டு நீ நடந்து போனினா உன் வாழ்க்கை கண்டிப்பா முன்னேற்றம் உடையதாக ஆகும். எந்த செயலை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் ஆர்வம் குறையாம நம்பிக்கையோடு நீ செய்யும் போதுதான் அது உனக்கு வெற்றியை தரும் விஷயமாக மாறும் என் செல்லமே. எப்போதும் உன் குறிக்கோள்ல நீ கவனமாக இரு. கண்டிப்பா உன்னுடைய இலக்கை அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த சாயப்பா உனக்கு உறுதுணையாக இருப்பேன். உன் வாழ்க்கையில மகிழ்ச்சி தான் உனக்கான இலக்குன்னு நினைச்சுக்கோ. எங்க மகிழ்ச்சி கிடைக்குதோ அதை கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு அதை கிடைக்காத இடத்தில் கொடுத்து விட்டு அன்பு கிடைக்காத மனிதர்களுக்கு ஏங்கும் மனிதர்களுக்கு நீ அன்பை கொடுத்து மகிழ்ச்சியை வரவழைச்சிட்டு போய்கிட்டே இரு. ஒரு மனிதனோட வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் மகிழ்ச்சிங்கிறது அடுத்தவர்களை மகிழ வைப்பதில் தான் இருக்கிறதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக உன்னால முடிஞ்ச உதவிகளை செய்ய பழகு. உன் வாழ்க்கையில உனக்கு சுலபமாக கிடைச்ச பல விஷயங்கள் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு கிடைக்காம கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காகவும் உனக்கு கிடைச்ச விஷயங்களுக்காகவும் எப்போதும் நன்றி சொல்ல தயாராகு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா அதுக்கு முதல் முயற்சி அவனோடதான் முக்கியம். நீயும் உன்னுடைய முயற்சியையும் பயிற்சியையும் சரியாக செஞ்சினா கண்டிப்பா நீ உன் இலக்கை அடைவதையும் நீ ஜெயிப்பதையும் யாராலுமே தடுக்க முடியாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் முயற்சி செஞ்சா கண்டிப்பா இந்த உலகையே புது உலகாக மாத்தி ஜெயிச்சு சாதிச்சு நிற்க முடியும் என் செல்லமே. எல்லார் வாழ்க்கையும் அழகாய் அமைஞ்சிடாது. ஆனா அமைஞ்ச வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதுதான் வாழ்க்கை. உன் வாழ்க்கையும் உனக்கு பிடிச்சது போல மாற்ற தயாராகு. வாய்ப்பும் வசதியும் நேரமும் காலமும் சூழ்நிலையும் எல்லாமே அமைஞ்சும் கூட அதை பயன்படுத்திக்கிட்டு தப்பு செய்யாதவன் தான் இந்த உலகத்தில் உண்மையான உத்தமன். நீ அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கும் அடுத்தவங்களுடையதை பறிப்பதற்கும் அடுத்தவங்களுக்கு என்ன வேணா செய்யறதுக்கும் உனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த வகையிலும் அடுத்தவங்களுக்கு கெடுதலோ தீங்கோ ஏமாற்றமோ செய்யாம உண்மையா நேர்மையா வாழ கத்துக்கோ. யாருடைய உதவியும் இல்லாம நீ சொந்த காலிலேயே நின்று பழகணும் என் செல்லவை. என்னெல்லாமோ ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பேசாம வளராம குழந்தையாவே இருந்திருக்கலாமோ நீ ஏங்குறதும் உன் வாழ்க்கையில குழந்தை பருவத்தை நினைத்து தவிப்பதும் எனக்கு புரியுது. நீ கவலைப்படாத. இந்த சாயப்பாவுக்கு நீ எப்போதுமே குழந்தைதான். இப்போது கூட உன் வாழ்க்கையில நான் கண்டிப்பா மகிழ்ச்சியை வரவழைக்கிறேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாதே என் செல்லமே. ஒரு மனிதனின் பேராசை எப்போது முடியுதோ, ஒரு மனிதனின் எதிர்பார்ப்புகள் எப்போது முடியுதோ அங்கேயே மகிழ்ச்சியை ஆரம்பிச்சிடும். நீயும் உன் வாழ்க்கையை புன்னகையோடு வாழ தயாராகு. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்தும் கிடைக்கும்ன்ற மாதிரி உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் இந்த சாயப்பா நானே உன் கைகளில் கொடுக்குறேன். எப்போதும் உன் திறமையை அதிகப்படுத்து. 1 மடங்கு திறமையும் 2 மடங்கு தேடலும் 3 மடங்கு பொறுமையும்ன்ற இந்த விதத்துல நீ உன் வாழ்க்கையை வாழும்போது கண்டிப்பா உன் லட்சியத்தின் இலக்கை அடைஞ்சிக்க முடியும் என் செல்லமே. இந்த உலகத்துல
காசு இருக்கிறது போல காட்டிக்கக்கூடிய பல பேர் இல்லாதவனாக வாழ்வது தான் உண்மைங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ. விருப்பத்தோடு வேலை செய்கிறவங்கள விட தலைவிதியே நினச்சிக்கிட்டு வேலை செய்கிற மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். நீ எப்போதும் எல்லா வேலைகளையும் கவனத்தோட விருப்பத்தோட ஈர்ப்போட ஒன்றிணைந்து செயல்படும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே இல்லைங்கிற சொல்லை இல்லாத அளவுக்கு பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை அழகாக வாழுவாய். மற்றவங்க பார்க்குற மாதிரி நம்ம பளபளப்பாக வாழணும்னு யோசிக்காதே. உனக்கு பிடிச்சது போல கலகலப்பாக வாழணும்னு நினைக்க பழகு. நீ எங்கே இருந்தாலும் எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கோ. மனித வாழ்க்கையில் சுற்றி சுற்றி நல்லதும் கெட்டதும் வரத்தான் செய்யும். நீயாகவே கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். இந்த சாயப்பாவும் கண்டிப்பாக உனக்கான நன்மைகளை நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அடித்து உன்னை திருத்தி வாழ்க்கையில் உன்னை மேம்படுத்தி உன்னை நல்லபடியாக ஆளாக்குறதுக்காகவே உன்னுடைய ஆசிரியர்கள் படாத பாடுபட்டாங்க. இப்போது உன் வாழ்க்கையின் ஆசிரியமாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கு வழி நடத்துகிறேன். நீ எப்போதும் யார் மீதும் அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வைக்காத. அதே நேரத்தில் யாராவது ஒன்று அதிகமாக நம்புனாங்கன்னா அவங்க நம்பிக்கையை ஏமாற்றமாக்கி விடாதே என் செல்லமே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் இந்த சாயப்பா என்கிட்ட வந்து கேட்டினா அது அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் நானே வந்து ஒப்படைப்பேன். எல்லாரும் உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு நீ நினைக்கிற. ஆனால் நேர்மைங்கிறது மிக அரிதான ஒரு பொக்கிஷம். அதை கீழ்த்தரமான மனிதர்களிடம் எதிர்பார்த்தினா நீ ஏமாந்து போய்விடுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையை மேம்படுத்தி உன் புத்திசாலித்தனத்தை அதிகரித்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கறதுக்காகவே இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் உன் சிந்தனைகளை சரியாக அமைச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கையில் வெற்றிக்கான சிறந்த வழியாக இருக்கும். வாழ்க்கையில் யாராவது வந்து உன்கிட்ட நீ என்ன சாதிச்சன்னு கேட்டாங்கன்னா நீ சற்றும் யோசிக்காமல் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? என்னை நம்பினவங்க யாரையுமே நான் ஏமாத்துனது இல்லைன்னு சொல்லு. ஏன்னா இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்தில் யாரையாவது என்னைக்காவது ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீ மனசளவில் யாருக்கும் துரோகம் செய்யாத, ஏமாற்ற நினைக்காத நல்ல பிள்ளையாக இருப்பதால் நீ கம்பீரமாக தலை நிமிர்ந்து இதை சொல்ல முடியும். நேற்று வரைக்கும் உன் வாழ்க்கையில் இருந்த இழப்புகளை எல்லாம் மறந்து நாளைக்கு பெறப்போகும் வெற்றியை நோக்கி இந்த நல்ல நாளை சந்தோஷமாக வாழ ஆரம்பி. நீ உழைக்கும் போது முயற்சி செய்யும் போது அதுக்கேற்றாற் போல நான் கண்டிப்பாக உன்னை உயர்த்துவேன் என் செல்லமே. நீ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்னா எப்போதும் யாரிடமும் போய் கேள்வி கேட்காதே. உன்னுடைய செயல்களை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. நீ செய்கிற செயல்கள் வெற்றிகரமாக மாறும்போது நீ யாருங்கிறதை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க. எப்போதும் எதை செஞ்சாலும் வீண் பெருமைக்காகவும் அடுத்தவங்க நம்மளை பாராட்டுவாங்கன்றதுக்காகவும் நீ செய்யக்கூடாது. உனக்கு மனசு நிறைவுக்காகவும் உனக்கு பிடிச்சதையும் நீ சந்தோஷமாக செஞ்சினா அது தானாகவே உன் வாழ்க்கைக்கு தேவையான பேரையும் புகழையும் கொண்டு வந்து தரும்.